ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பன்னி எஃப்எஃபோல்ட். நான் உங்கள் லில்லி. நாம் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வி மீன் குக் எஃப்எஃபோட பார்ட் 24 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டோரி அதோட எண்ட் பண்ணியிருந்தேன்னா, ஜிமின் வந்து ஜங்குக் கிட்ட ஒரு மாதிரி பேசியிருப்பான். அதோட தான் எண்ட் பண்ணியிருந்தேன். வாங்கடா அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான். ஸோ உனக்கு ஒரு மாதிரி செம்மையாக கேராக இருக்குது, ஹெட்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கு அப்படியே ரைஸில் பார்த்துட்டு, ஏய் யாரு நீ, இதுக்கு என் பக்கத்தில் இருக்க, தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி கேரில் பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஏய் ஜிமின் ஜிமின் இங்கே பாரு, ஐஸ் ஓப்பன் பண்ணிப்பார், இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீக்ஸில் டேப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், எனக்கு ஒரு மாதிரி ஹெட்டக்காக இருக்குது, யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஹேய் ஜிமின் இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீக்ஸில் தட்டிட்டு, வந்தேன்டா ஜங்குக், இங்கே பார், ஐஸ் ஓப்பன் பண்ணி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அது மாதிரி பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமின் தான் இப்போ தான் அப்படியே ஐஸ் லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, ஜங்குக் நீ என்ன பண்ணுறீங்க? ஆமாம், எனக்கு ஏன் நீ ரெண்டாக தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம், நான் இங்கே என்ன பண்ணுறேன்? ஜங்குக் நீ தள்ளி போ, நான் உன் மேலே கோவமாக இருக்கேன், போ தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே அவன் பழைய ஜிமின் ஸோ அப்படியே அவன் மைண்டுக்குள்ளே வரான்டா. இந்த பக்கம் ஜங்குக்கு ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி வந்து கலங்க ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் ஜங்குக் தான், ஜிமின் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினா சொல்லுடா, எதுக்கு சும்மா ஜிமின் கூப்பிட்டுட்டே இருக்க, என்ன வேணும், ஜிமின்க்கு என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படியே ஒரு மாதிரி வந்து ஜங்குக் கிட்ட கேட்குறான். இப்போ ஜங்குக் அப்படியே ஜிமினே தான் பார்த்துட்ருக்கான். என்னை ஏன் அப்படி பார்க்குற இப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து ஜிமினை அப்படியே ஒரு மாதிரி கைத்தாங்களாக பிடிச்சிட்டு தான் வந்துட்டுருக்கான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஜங்குக் மேலே அப்படியே போய் ஒத்துன்னு விழுவ போகிறான். ஸோ விழுவுக்குள்ள 2 பேரும் சேர்ந்தாப்புல போயிட்டு அப்படியே அந்த பெட்டில் விழுந்துருவாங்கடா. இப்போ ஜிமின் தான் எப்படின்னா ஜங்குக்கு வந்து அடியில் இருக்கான், ஜிமின் மேலே இருக்கான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு பிரைட்டான ஒரு ஸ்மைல் சிரிச்சிட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறான், போய் டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு செம்ம ஷாக்குடா, அப்படியே அவ்வளோ ஷாக்காக வந்து ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ ஜிமின் அப்படியே ஜங்குக்கு கிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே லைட்டாக அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு என்ன பண்ணுறான், அப்படியே அந்த கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறான். ஏய் ஜிமின் என்ன பண்ணுற, ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையா, கிஸ் பண்ணுறேன்டா, நீ கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஜிமின் வந்து எழுப்ப தான் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமின்
ஃபோர்ஸாக போயிட்டு ஜங்குக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படின்ட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அந்த கிஸ்ஸை மறுபடியும் பிரேக் பண்ணிவிட்டு, ஏய் ஜிமி இங்கே பாரு, நீ வந்து இப்போ வந்து நிதானத்தில் எல்லாம் ஒரு மாதிரி இருக்க வேண்டாம், இது ரொம்ப தப்பு ஜிமி, இங்கே வா, ஏச்சு வா, ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்ணுறான், ஜிமின் அப்படியே எழுப்ப பார்க்குறான். ஏந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறதுக்கு பார்க்குறான். ஆனால் இந்த பக்கம் ஜிமின் தான், ஏய் நான் தான் கிஸ் பண்ணுறேன்ல, கிஸ் பண்ண, எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இங்கே பாரு செம ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், டக்குன்னு ஜங்குக்கோட ஹேண்ட் எடுத்து அவனோட பாட்டில் வச்சிடறான். இந்த பக்கம் ஜங்குக்கு செம ஷாக்கு. இப்போ ஜிமினை அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டோம், ஒரு மாதிரி வந்து மூவ் பண்ணுறான். ஸோ அவள் கொடுத்த ட்ரிங்க்ஸில் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி டேப்லெட் கலந்துருப்பாடா, அதனால் கொஞ்சம் கேராகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால ஜிமின் வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், ஏய் என்ன பண்ணுற, கையிடு, ஆறுடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது பண்ணு ப்ளீஸ், இங்கே பார் எவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கோட ஹேண்ட் எடுத்து ஜிமின் பாட்டில் வச்சு ஸோ ஒரு மாதிரி ரப் பண்ணி அவனுக்குள்ளேயே ரப் பண்ண வைக்கிறான். ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஸோ ஜிமின் பண்ண ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக மூட் சேஞ்ச் ஆகுது. இப்போ ஜிமின் அப்படியே ஜங்குக்கோட ஐஸே தான் பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கும் அப்படியே ஜிமினே தான் பார்த்துட்ருக்கான். 2 பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ 2 பேர் எப்படி இருக்காங்கன்னா, ஜங்குக் வந்து கீழே படுத்துருக்கான், ஜங்குக் மேலே ஜிமின் வந்து அப்படியே உட்காந்த மாதிரி கரெக்டாக 2 பேர்த்தோட பாட்டு மோதின மாதிரி உட்காந்துருக்காண்டா. இப்போ ஜங்குக் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கால சுத்தமாக முடியல. ஸோ என்ன பண்ணுறான்னா, அப்படி டக்குன்னு ஏந்திரிச்சு ஜிமினை கீழே தள்ளி விட்டு ஜங்குக் மேலே ஓவர் ஆகிறான்டா. ஸோ இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறான், ஜிமின் போய் அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான், ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமினும் பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ இவங்களுக்கு 2 பேர்த்துக்குள்ள அப்படியே இந்த கிஸ்ஸு ஒரு 5 மினிட்ஸ் போதுறான். செம்மையாக கிஸ் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. அப்படியே ஜிமினோட அப்பர் லிப் லோயர் லிப்பை ஜங்குக் அப்படியே சக் பண்ணி பைட் பண்ணி இழுக்கிறான். அதே மாதிரி ஜிமினோட நெக்கிலலாம் அப்படியே கிஸ் பண்ணி ஸோ செம்மையாக பைட் பண்ணுறான். அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்து செம்மையாக மூவ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறான், அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து ஜிமினை பார்க்குறான். இப்போ ஜிமினும் அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறான். இவங்க 2 பேர்த்தோட ஐஸ்லும் அவ்வளோ லஸ்ட்டு தான் இருக்குது, ஃபுல்லாக லஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. அது ஜங்குக்கோட ஐஸ் லைட்டாக லவ் இருக்குது, ஆனால் ஜிமினோட ஐஸ் ஃபுல்லாக வெறும் லஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், டக்குன்னு அவனோட ஷர்ட்டு ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுறான். அதே மாதிரி ஜிமினும் அவனோட ட்ரெஸ் அவனே எல்லாமே ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுறான். ஸோ இவங்க 2 பேருமே நேக்கடாக தான் இருக்காங்க. இப்போ இவங்களுக்குள்ள அவ்வளோ அழகாக சும்மா ஃபோர்ஸாக ஹாட்டாக க்யூட்டாக ஒரு மேக்கவுட் போகுதுடா. 2 பேர்த்துக்குள்ளேயுமே அவ்வளோ அழகாக ஒரு மேக்கவுட் போகுது. ஸோ அந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோ மூமெண்ட் சவுண்டு கேட்குது. ஜிமினோட சவுண்டும் ஜங்குக்கோட சவுண்டும் மட்டும்தான் கேட்குது. ஜங்குக் லவ் பண்ணுறா, ஏகமா பண்ண அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் செம்மையாக மூவ் பண்ணிகிட்ருக்கான். அந்த பக்கம் ஜங்குக்கும் ஜிமின் குளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கும் செம்மையாக மூவ் பண்ணிட்டு 2 பேருமே அவ்வளோ அழகாக மூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மேக்கவுட் சீன் போகுதுடா. இப்போ அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுதுடா. இவங்களுக்குள்ள எல்லாமே முடிச்சுட்டு ஸோ அவங்க 2 பேருமே அவ்வளோ அழகாக ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு ஏஞ்சிருப்பான்.
இந்த பக்கம் ஜிமின்னு ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு அவ்வளோ அழகா அப்படியே குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே சைடில் ஜிமினை பார்த்துட்டு அவன் ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் அப்படின்ட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டு, என்னதான் நீ ரூடாக இருந்தாலும் குழந்த தான்டா, குழந்த மாதிரியே இருக்க அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு ஜங்குக்கு அப்படியே ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமினை அப்படியே லைட்டாக ஐஸ் ஒரு மாதிரி வந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி ஐஸை அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கோட செஸ்டில் படுத்திருப்பான். இப்போ ஜிமினுக்கு என்னடா யாரோட செஸ்ட்டில் படுத்துருக்கிட்டு ஒரு மாதிரி டக்குன்னு ஐஸு ஒரு மாதிரி லைட் அப்படியே வேடாகுது. இப்போ ஜிமினா அப்படியே டக்குன்னு ஏந்திரிக்கான். ஏஞ்சி பார்க்குறான். ஸோ அவனால் ஏந்திரிக்கவே முடியல. பாடியெல்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான் அப்படியே பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு அப்படியே ஜிமினை பார்த்துட்டு அப்படியே பிரைட்டாக க்யூட்டாக அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமினுக்கு செம ஷாக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். இப்போ பார்த்துட்டு ஸோ ஜிமின் என்ன பண்ணுறான் அப்படியே அவன் ஹெட்டை வச்சு ஒரு மாதிரி டைட் பண்ணி அவனோட ஹேண்டில் டைட் பண்ணிவிட்டு ஸோ அவன் நடந்ததெல்லாம் அப்படியே யோசிக்கிறான். அப்படியே யோசித்து பார்க்கல தான் அவன் வந்து அந்த பொண்ணு வந்து அவன் கூட பேசுனது அந்த மாதிரி இருந்தது. ஜங்குக்கு வந்து இவனை காப்பாற்றினது, அப்புறம் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே கொஞ்சம் அப்படி இப்படி அப்படிலாம் நடந்தது. ஸோ இதெல்லாமே ஜிமின் வந்து யோசித்து பார்த்துட்ருக்கான். யோசித்து பார்த்துட்டு ஸோ அவனுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அவன் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸும் ஃபார்ம் ஆகுது. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான் டக்குன்னு அவனோட ஐஸில் அந்த டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறான் ஜிமின் வந்து ஸோ ஏஞ்சி அவனோட ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிக்கிறான். எல்லாம் வியர் பண்ண இந்த பக்கம் ஜங்குக்கும் ஒரு மாதிரி வந்து ஷாக்காக தான் ஜிமினை பார்க்குறான். பார்த்துட்டு அவனும் ஏஞ்சி அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணிக்கிறான். இப்போ ஜிமின் அப்படியே அவனோட ஃபேஸ் டக்குன்னு அப்படியே அவ்வளோ கோல்டாக மாறுது. அப்படியே மாறிட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கை தான் பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிவிட்டு ஸோ ஜிமின் என்ன பண்ணுறான்னா அவன் பாக்கெட்லேருந்து பர்ஸ் எடுத்துகிட்டு ஸோ அதில் அமௌண்ட் கொஞ்சம் இருக்குன்னா அந்த அமௌண்ட் எடுத்து அப்படியே ஜங்குக்கு மேலேயே அப்படியே விசிறிட்டு ஸோ அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான் அப்படியே போக போகிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படியே ஜிமின் கிட்டே போயிட்டு இப்போ என்ன சொன்ன எனக்கு புரியல. என்ன ஜங்கு புரியலையா என்ன? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணினதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணினதுக்கும் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு புரியல. ஏன்னா என்ன சொல்கிற புரியல ஜங்கு, நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியலையா? ஸோ நான் அந்த மாதிரி டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணினதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு சரி இப்போ எதுக்கு இந்த அமௌண்ட்டை தூக்கி போட்ட? புரியலையா ஜங்கு, என் கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதுக்கு பேமெண்ட் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. ஸோ என்ன பண்ணிடுறான்னா டக்குன்னு ஜிமினோட சிக்ஸ்லேயே பளீர்னு ஒன்று விட்டுட்டு ஏய் என்ன சொன்ன? உன் கூட படுத்ததுக்கு எனக்கு அமௌண்ட் பே பண்ணுறியா? ஏய் என்னை பார்த்து இன்னும் அந்த மாதிரி தெரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் அப்படியே சைலண்ட்டாக தான் அவனோட சிக்ஸில் ஹேண்டை வச்சுட்டு அப்படியே இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் ஏய் என்ன ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, என் ஃபீலிங்ஸோட விளையாடுறதே உன்னோட வேலையாக போச்சா ஜிமின்? என்ன ஜிமின் நினச்சிட்ருக்க? இல்லை என்ன நினச்சிட்ருக்க நீ? நானும் சரி ஏதோ கொஞ்சம் கோவமாக இருக்க
கொஞ்சம் இதாக சேடாக இருக்க, அதனால தான் இப்படி பேசுகிற அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா வர வர ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க. இது உனக்கே கொஞ்சம் ஓவராக இல்லை ஜெமீன்? டேய், நான் என்ன அந்த மாதிரி பையன் நினச்சியா? டெய்லி ஒருத்தர் கூட போய் படுத்துட்டு வர நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் ஸோ சைலண்ட்டாகவே தான் இருக்கான். ஏய், உன்னை ஸ்ட்ரூவாக லவ் பண்ணதுனால தான் உன் கூட நான் இப்போ படுத்தேன் தெரியுதா? அதுவும் உன்னை பிடிச்சி தானே நான் எல்லாம் பண்ணினேன். நீ தானே ஃபஸ்ட்டு என்னை வந்து கூப்பிட்ட, நானும் அவனை கூப்பிட்டேன். நீயே கூப்பிட்டதுனால தானே நான் வந்தேன். நான் வேணான்னு தான் சொன்னேன். நீ தாண்டா வா 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 அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு ஸோ அப்படியே அழுக ஆரம்பிச்சிடறாருடா. இப்போ ஜங்குக் தான், ஏய் ஒன்று சே உன்னை போய் லவ் பண்ண நினைக்கிறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா, வலிக்குதுடா. டேய் வலிக்குதுடா எனக்கு. நீ இந்த மாதிரிலாம் பேசக்குள்ள பண்ணக்குள்ள எனக்கு அவ்வளோ வலிக்குதுடா. ஏன் ஜிமின் இப்படி இருக்க? ஏன் இப்படி இருக்க ஜிமின்? நீ உன் மாமாவை லவ் பண்ண, நீ என்ன லவ் பண்ண எனக்கு என்ன தெரியும்? ஆனால் நான் உன்னை ட்ரூவாக தானே லவ் பண்ணேன். நீ யாரை லவ் பண்ணுற, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறன்னு எனக்கு என்ன எப்படி தெரியும்? அப்படி இருந்த ஒரு டைமுக்கு மேலே தெரிஞ்சுதுடா. தெரிஞ்சதுக்கப்புறமும் சரி அவளோட ஹாப்பினஸ் தான் நம்மளோட ஹாப்பினஸும் அப்படின்னு சொல்லி அப்செட் பண்ணிக்கிட்டு ஸோ உன் கூட நான் லைஃப்பை ட்ராவல் பண்ணலான்னு நினச்சேன்டா. உன் மாமா அந்த மாதிரி பண்ணதுக்கு நான் என்னடா பண்ணினேன்? இல்லை நான் என்ன பண்ணினேன்? என்ன நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு செம்மையாக ஒரு மாதிரி ஜிமின்ட்ட கத்திட்டு இருக்கிறாருடா. இப்போ ஜங்குக் தான் அப்படி ஜிமினை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி, ஏய் ஆனால் நீ இவ்வளோ மோசமாக இருப்பேன்னு நான் நினைக்கல ஜிமின், நிஜமாக நினைக்கல. அவ்வளோ வலிக்குதுடா. காசை தூக்கி மூஞ்சில் எறிகிற, நான் என்ன அவ்வளோ கேவலமானவனாடா? ஏய் உன்னை பிடிச்சதுனால தான் நான் இதை கூட உன்கிட்ட பண்ணினேன். என்னைக்கு என் லவ் அவ்வளோ கேவலமாக நீ நினச்சியோ, இங்கே பாரு ஜிமின், என் மூஞ்சிலே இதுக்கு மேலே முழிக்காத. நானும் இதுக்கு மேலே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், புரியுதா? என் லவ் உனக்கு அவ்வளோ கேவலமாக போயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்க, ஸோ அப்படியே கிளம்பி போகலான்ட்டு போகிறாங்கடா. இப்போ போயிட்டு அப்படியே அந்த டோர் சைடு போயிட்டு அப்படியே திரும்பி ஜிமினை பார்த்துட்டு, ஏன் வந்து சாரி ஜங்கு, என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணினது தப்பு தான் அப்படின்னு நீ வந்து சொல்கிற வரைக்கும் இந்த ஜங்கு உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அவர் கிளம்பி போயிடுறாருடா. போக்குள்ளேயே அவருக்கு ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸாக இருக்குது. அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிமின்னு ஸோ அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காண்டா. ஒரு 5 மினிட்ஸ் அங்கே வந்து உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ணுறான், அவன் பாட்டில் ஏந்திரிச்சு ஸோ வந்துட்டு அவன் கார் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தான் வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ரூமுக்கு போகிறான்டா. ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ணுறான், அந்த கார் கீழே அந்த பெட்டில் மேலே ஃபோன் எல்லாம் போட்டுட்டு ஸோ அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான்டா. போயிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சஃபர் ஆன் பண்ணி அப்போ ஜிமின் தான் அழுக ஆரம்பிக்கிறான்டா. செம்மையாக அழுகிறான்டா. அவனால் இவ்வளோ நாள் தேக்கி வச்சதெல்லாம் அப்படியே அழுகிறான். அந்த ரூம் ஃபுல்லாக அவன் அழுகுற சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அந்த மாதிரி கத்தி அழுகுறான். அவனாலே அவனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, அந்த அளவுக்கு அழுகுறான். சாரி ஜங்கு, சாரி. ஏன்னா நீ என்கிட்ட வரக்குள்ள எங்கே நான் மறுபடியும் உன்னை லவ் பண்ணுறேன்னு ஒரு பயம் இருக்குது. அதனால தான்டா நான் அப்படி பேசினேன். சாரி ஜங்கு. என்னால் உன்னை ஏற்றுக்க முடியலடா. நான் என்ன பண்ணுறது? என்னால் உன்னை என் லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்க முடியல. அது என் மனசை ஏற்றுக்க மாட்டேங்குது. ஆனால் அதே சமயத்தில் உன்னை என்னால் விட்டும் கொடுக்க முடியல. எனக்கு உன்னை பார்க்குறப்பெல்லாம் எங்கே நான் வந்து உன்னை கிட்ட விழுந்துடணும் அப்படின்ற ஒரு பயம் அதிகமாக இருக்குது. அதனால தான்டா நான் அப்படி பேசினேன், அப்படி நடந்துக்கிட்டேன்.
அப்படி நடந்துக்கிட்டனா தானே நீ ஏன் என்னை விட்டு போயிடுவல்ல. அதனால தானே நான் அப்படி நடந்துக்கிட்டேன். சாரி ஜங்குக், சாரி. நீ எனக்கு உண்மையாக தான் இருக்க, ஆனால் நான் உனக்கு உண்மையாக இல்லைல்ல. அவனை உன்னை ஏமாத்திட்டு தானே நான் உன் கூட இருந்திருக்கேன். ஏன்னா ஜங்குக், நீயாவது ஹாப்பியாக இரு. என் கூட இருந்தா உன்னால் ஹாப்பியாக இருக்க முடியாது ஜங்குக். உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை பார்த்துட்டு நீ ஹாப்பியாக இரு, அது போதும் எனக்கு. சாரி ஜங்குக், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஸோ அவன் சவர்லேயே அப்படி மண்டி போட்ட மாதிரி கீழே உட்காந்துட்டு அந்த ரெஸ்ட் ரூமில் அப்படியே அழுகுறான்டா. இப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா இந்த பக்கம் ஜங்குக்கு. ஸோ அப்படியே வந்து ரூம்க்கு வீட்டுக்கு வீட்டுக்கு தான் வந்திருப்பான். வந்துட்டு போயிட்டு அவனும் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனும் செம்மையாக அழுகுறான். ஏன் ஜிமினி இப்படி பண்ணுன, ஏன்டா இப்படி பண்ணுன, நான் உன்னை என்னடா பண்ணினேன், உன்னை லவ் மட்டும்தான்டா பண்ணினேன், வேறு என்னடா பண்ணினேன், என்னை ஏன்டா எவ்வளோ ஹர்ட் பண்ணுற, என்னை ஏன் நீ இவ்வளோ வெறுக்கிற. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஜிமின். ஆனால் இன்னைக்கு நீ பண்ணின பார்த்தியா, லைஃப் லாங் நான் மறக்க மாட்டேன்டா, மறக்கவே மாட்டேன். நீயா வந்து என்கிட்ட வந்து சாரி சொல்கிற வரைக்கும் உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஸோ அப்படியே பெட்டில் படுத்துட்டு செம்மையாக அழுகுறான்டா. இப்போ இந்த பக்கம் ஜிமினும் அப்படியே இந்த 2 பேருமே அவங்கவுங்களுக்குள்ள அதை அவங்களோட தாட் நினச்சி இப்படி தான் அழுதுட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸஸும் பாஸ் ஆகுதுடா இந்த பக்கம் ஜங்குக்கு. ஸோ அவனோட வந்து ஒர்க்கில் அவன் கான்சன்ட்ரேட் பண்ணி அவன் வந்து அவனோட கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமினும் அதே மாதிரி தான் அவனோட கம்பெனியை அவனை ரன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜிமின் இருக்க செம ரூடாக மாறிட்டுருக்கான். எல்லாத்து மேலேயுமே செம்மையாக கோவப்படுறதும், யாரையும் வச்சு பார்க்காம திட்டுறதும், தூக்கி எறிஞ்சு பேசுகிறதும், இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். தூங்குறதில்ல, நல்லா சரியாக சாப்பிட்றதில்ல, ரெஸ்ட்டே எடுக்கிறதில்ல. அந்த மாதிரி தான் இந்த பக்கம் ஜிமின் வந்து பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு இது எல்லாமே தெரியும். ஏன்னா ஜிமினோட அம்மா வந்து ஜங்குக்கு க்ளோஸு. ஸோ அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான் எல்லாமே ஜங்குக்கிட்ட வந்து ஜிமினோட அம்மா வந்து சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் சரி அவனோட தப்பை அவன் உணரட்டும் அப்படின்றதுக்காக ஜங்குக்கு இந்த பக்கம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் ஜிமின் இன்னும் இருக்க செம்ம ரூடாக மாறிட்டுருக்கான். எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப வந்து ஹார்டாக நடந்துகிட்ருக்கான். இப்போ இப்படி தான் வந்து டேஸஸும் போயிட்டுருக்கு, மந்த்தும் போயிட்டுருக்கு. இப்போ ஜங்குக் பக்கம் சைடு தான் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அவனோட கம்பெனியில் அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் காய் தான், டேய் மச்சான் என்னடா பண்ணிகிட்ருக்க, என்னடா பண்ணிகிட்ருக்கேன், ஒர்க் தான் பார்த்துட்ருக்கேன், இந்த ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் நிறையா இருக்குது, அதான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அவன் சொல்லிகிட்ருக்கான். இந்த பக்கம் காய் தான், டேய் நம்ம கம்பெனி இந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து ரன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால, ஸோ நம்மளெல்லாம் வந்து ஒரு லண்டனுக்கு வந்து நம்மளை வந்து வர சொல்லியிருக்காங்கடா, ஒரு பார்ட்டி மாதிரி அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், டேய் நான் எங்கடா போகிறேன், நான் எங்கேயும் போகல, டேய் எல்லா கம்பெனியோட சிஇஓ எம்டிக்கள் எல்லாமே வராங்களாம், உடனே இன்வைட் பண்ணியிருக்காங்க, நீயும் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், என்னடா சொல்கிற, ஆமாம் நம்பர் 1 கம்பெனி இங்கே கொரியாவில் நம்பர் 1 கம்பெனி இருக்கவங்க எல்லாத்தையுமே லண்டனில் வந்து ஸோ வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், அப்போ ஜெமினியும் இன்வைட் பண்ணியிருக்காங்களா, ஆமாடா இன்வைட் பண்ணியிருக்காங்களாம், ஸோ ஆனால் அவன் வரலன்னு சொல்லி ஆன்ட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஏமாண்டா என்னாச்சு தெரியல, அது ஏதோ முக்கியமான ப்ராசஸ் இங்கே போயிட்டுருக்கான், ஸோ அவனால் வந்து வர முடியாது, அதனால் அது வந்து கொரியரில் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படி ஒரு மாதிரி ஓகே சரிடா,
இதனால என்ன ப்ராஃபிட் நமக்கு? டேய், மற்ற எல்லா எம்டிக்களும் வரக்குள்ள ஸோ நாமளும் போகணும்டா. அவன் தான் போகலை, நீ போயிட்டு வா. ஸோ அவனுக்கும் சேர்த்து எல்லாம் நீயே பண்ணிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், டேய் இங்கேருந்து இங்கேயும் எவ்வளோ ஒர்க் இருக்குது, இதில் வேற எங்கடா நான் அங்கே போகிறது? டே மச்சான், அதை நான் பார்த்துக்கிறேன், புரியுதா, நீ போயிட்டு வா அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் ஒரு மாதிரி யோசித்து பார்த்துட்டு, ஓகே போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் மைண்ட் இதாக இருக்குது, அப்படி போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் காயும் அப்படியே சிரிச்சிட்டு, ஆமாம் மச்சான், உன் முகத்தில் சிரிப்பை பார்த்தே ரொம்ப டேஸ் ஆச்சுடா. என்னன்னு தெரியல, ஆனால் நீ இப்போ முன்ன மாதிரி இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு 2 மந்த்தாக நீ ஆளே சரியில்லைன்னு நினைக்கிறேன் மச்சான். என்னடா ஆச்சு அந்த பார்ட்டியில்? நானும் உங்ககிட்ட கேட்குறேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் கலங்குது ஜங்குக்கு. இந்த பக்கம் காய் அதை நோட் பண்ணிவிட்டு, அடா மச்சான் ஒன்று சொல்லிட்டா? என்னடா? ஏதோ பெருசாக நடந்திருக்குது, ஆனால் அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். பரவாயில்ல, உனக்கு சொல்ல விருப்பம்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதை சொன்னால் தேவையில்லாமல் உனக்கும் டென்ஷன், எதுக்கா சொல்லிட்டு? இதில் என்ன மச்சான் டென்ஷனு? டேய் நீ என்னோட நண்பன்டா, நான் உன்னோட ஃப்ரெண்டு. நான் இதே மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்தால் ஒரு நண்பன்கிட்ட ஷேர் பண்ணுறதுல என்னடா இருக்குது? நானே அந்த சொல்ல மாட்டேனா? நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படின்ட்டு காய் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஸோ ஜங்குக் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டேன், சொன்னான்டா, நான் அவன் கூட படுத்ததுக்கு காசை தூக்கி மூஞ்சில் எரிஞ்சான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் காய்க்கு அப்படியே செம்ம ஷாக் ஆகுது. இப்போ டேய் என்னடா சொல்கிற? அவன் அந்த மாதிரி இருந்தானா, நான் ஹெல்ப் பண்ணணுன்னா அதுக்கு எனக்கு பேமெண்ட் தந்தாரான் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் காய்க்கு நான் மச்சான் சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீலிக்ஸ் உள்ளே வரான். இந்த பக்கம் காய் அப்படியே திரும்பி ஃபீலிக்ஸை தான் பார்க்குறான். இப்போ 2 பேரும் காய் ஃபீலிக்ஸ் 2 பேருமே அப்படியே கோர்ஸா, என்னடா சொல்கிற புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்றைக்கி நடந்தது எல்லாமே ஜங்குக் சொல்கிறாங்க. இந்த பக்கம் காய்க்கு ஃபீலிக்ஸ்லாம் செம்ம கோவம் வருது. டேய் அந்த மயிர் அப்படியே சொன்னான், இருடா வரேன், அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய்க்கு ஃபீலிக்ஸு செம்மையாக கோவம் வருது. அதுவும் ஃபீலிக்ஸ்லாம் வேறு லெவலில் கோவம் வருது. எப்படி அவன் இந்த மாதிரி சொல்லலாம், அதுவும் ஒன்றை பார்த்து எப்படா இந்த மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வருது. இப்போ ஜங்குக் தான், டேய் விடுடா, நானே அவனை நல்லா பேசி தான் விட்டு வந்திருக்கேன், எது நீ நீ அவனை திட்டின அதை நாங்கள் நம்பணும் அப்படின்ட்டு காய் கேட்குறான். இந்த பக்கம் ஃபீலிக்ஸ் தான், டேய் இவெல்லாம் திட்டிருக்க மாட்டான்டா, இவன் அப்படியே பல்ல காட்டிட்டு வந்திருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸ் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. டேய் மயிறு, அவன் என் ஃபீலிங்ஸோடு விளாண்டுருக்கான்டா, மற்றது ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நான் சிரிச்சிட்டு வந்திருப்பேன், ஆனால் அவன் என்னோடய ஃபீலிங்ஸில் விளாண்டுட்டான்டா, என்னோடய லவ்வில் அவன் விளாண்டுருக்கான்டா, எனக்கு எப்போ கோவம் வராமல் இருக்கும்? நானே என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்ட்டு காய் சொல்லுது. ஜங்குக் சொல்லலாம். இந்த பக்கம் காய் தான், இப்போதான் மச்சான் கரெக்டாக சொல்கிறீங்க, நீ அவனுக்கெல்லாம் இன்னும் வேணும், இதுக்கு மேலே வேணும், ஒரு உண்மையான லவ்வை புரிஞ்சுக்க துப்பு இல்லை, சை இன்னும் மனுஷனாக இருப்பான் அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், காய் அவனை எதுவும் திட்டாத, அவனோட சுச்சுவேஷன் சரியில்லை அதனால் அப்படி இருக்கான், அவனை ஏன் முன்னாடி திட்டுற அழைச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இதை பற்றி அவன்கிட்ட பேசுனீங்க அவ்வளோதான், பார்த்துக்கோங்க, என் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் காய் தான், நாங்கள் எதுக்கு சொல்கிறோம், நாங்கள் பேசுகிறதில்ல
அதான் எல்லாம் நீயே பார்த்துக்கிறியே பண்ணுறியே அப்போ நாங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து காய் வந்து போயிடுறான். இப்போ இந்த பக்கம் ஃபீலிக்ஸும் ஒரு மாதிரி அவனும் கிளம்பி போயிடுறான். இப்போ இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஜங்குக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ ஐஸில் அப்படியே ஒரு மாதிரி டேர்ஸ் வருது. எப்போ குளிச்சு என்ன புரிஞ்சுக்க போகிற? உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கான். ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட முடிச்சுக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.